இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே சுட்டி காட்டுவது ஒரு மகா பயங்கரமானது, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. பொதுவாக இந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகின்றோம்? இது புறமத மக்களுக்காக இல்லை, புறமத மக்களுக்காகவும் உண்மைதான். ஆனாலும் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய செயல்கள், நடக்கைகள், ஊழியங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா? என் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடைபெறுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டவுடனே அந்த வார்த்தைகள் புறமத மக்களுக்கு, இது உலகத்தாருக்கு என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் தள்ளிவிடுகிற, ஏன் ஊழியர்கள் கூட அதை தள்ளிவிட்டு நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு சுயமாய் தெரிந்து கொள்ளுகின்ற உரிமையை சிருஷ்டிகர்த்தர் கொடுத்து விட்டார். நீங்கள் ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 16வது 17வது வசனத்திலே கூட நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட மரத்தை அங்கே சுட்டி காட்டி சொல்லுகிறார், இதன் கனியை நீ புசிக்க வேண்டாம், மீறி நீ புசித்தால் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ கட்டளை, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ கட்டளை. மனுஷனை சிருஷ்டித்தவருக்கு கட்டளை கொடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவனுக்கு அவர் தகப்பன். அதே வேளையிலே பாருங்க, சர்ப்பமாக தன்னை வெளிப்படுத்திய பிசாசு தேவனுடைய தோட்டத்துக்குள்ளே இருந்த அந்த ஏவாளிடம் வலிய ஒரு கதையை ஆரம்பிக்கிறான். அருமையானவர்களே, அவன் ஒரு தந்திரசாலி என்று வேதம் எச்சரிக்கிறது. அவன் என்ன செய்கின்றான்? அந்த ஒரு தூய உறவுக்குள்ளே, மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு உறவுக்குள்ளே தந்திரமாக நுழைகிறான். கவனமாக நீங்க கேட்க வேண்டும். சர்ப்பத்திடம் ஏவாள் ஏதாவது கேட்டாளா? இல்லையே. நம்முடைய ஆதித்தாய் கேட்டாவா? இல்லையே. இவனுடைய சுபாவமே தன் இச்சையின்படி உள்ளுக்குள்ளே பூர்வான். அவனுடைய சுபாவமே இதுதான். நல்ல தூய உறவு இருக்கிற வேளையில
அந்த சந்தோஷத்தோடு நின்ற இந்த ஏவாளத்திலே இவன் தான் வலிய பேச்சு கொடுக்கிறான். இந்த சர்ப்பம் தான் பேச்சு கொடுக்குது. எப்படி? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ? உன்னிட்ட கேட்டாளா? நம்முடைய ஆதித்தாய் கேட்டாவா உன்னிட்ட? இல்ல. அவன் வில்லங்கமாகவே அந்த சர்ப்பம் என்ன செய்கிறது? ஏவாளுக்கு பேச்சை கொடுக்குது. புசிக்க வேண்டாம் என்று தேவன் உனக்கு சொன்னது உண்டோ? ஒரு சந்தேகத்தை அங்கே எழுப்புகின்றான். அவனை சர்ப்பத்தை குறித்து தந்திரசாலி என்று சொல்லி சொல்றாங்க. அருமையானவர்களே, அந்த சர்ப்பத்தின் ஆவி இன்றைய நாட்களிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. புறமத மக்களில் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே. இந்த சர்ப்ப உருவத்தை பாருங்க. எப்படி அந்த சர்ப்ப உருவம் ஒரு கேள்விக்குறியை அங்கே கொடுக்கிறான். அந்த கேள்விக்குறியை பாருங்கள், இப்படியே வரும். இந்த சர்ப்பம் இந்த கேள்விக்குறியையே அங்க முன்வைத்து விட்டான். இந்த சர்ப்பத்தை பாருங்கள் அருமையானவர்களே. இந்த சர்ப்ப உருவத்தை, இந்த கேள்விக்குறியை அவன் ஏவாளுக்கு முன்பாக வைத்து விட்டான். இன்றைக்கு பாருங்க, இந்த சர்ப்பமே இதாகத்தான் காணப்படும். இந்த குறிய எத்தனை பேர் தங்களுடைய இன்றைக்கு உடம்பிலே இன்றைக்கு குத்தி கொள்றாங்க, விரும்பி குத்தி கொள்றாங்க. பாருங்க, எத்தனை பேருடைய உடலிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த நாளில வடிவாக பார்க்கலாம். சர்ப்ப உருவை அப்படியே குத்திருப்பார்கள். ஏன் இந்த இதையே இன்றைக்கு விழுந்து வணங்குகிற இன்றைக்கு மக்களை இருக்கத்தான் செய்யறாங்க. அதிலே ஒரு கடவுளாக போட்டுகிற மனிதனை இருக்கத்தான் செய்யறாங்க. வேதம் சொல்லுகிறது, இது இது என்னவா? தந்திரசாலி, தந்திரசாலி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆவியை பகுத்தறிய வேண்டிய ஒரு வரம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் ஆவியை பகுத்தறிய வேண்டும். நீங்கள் காண்பது, உங்களோடு பேசுவது ஒரு தேவ ஊழியனாகவும் இருக்கலாம். கவனிங்க, தேவ பிள்ளையாக இருக்கலாம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஏன்? அப்பொழுதுதான் உங்களை வஞ்சிக்க முடியும். அப்பொழுதுதான் வஞ்சிக்க முடியும். அவன் அதே உருவத்திலே வந்து உங்களிடத்திலே வந்து உங்களை வஞ்சிக்க முடியாது. கர்த்தருடைய ஊழியக்காரர் அல்லது ஒரு நல்ல தேவ பிள்ளை, ஊழியம் செய்கிற பிள்ளை இப்படித்தான் வந்து உங்களை வஞ்சிப்பான். நீங்க ஆவியை பகுத்தறிய வேண்டும். இன்றைக்கு கர்த்தரை குறித்தே பேசும் சலசலப்புடையவராக காணப்படலாம் உங்களோடு கதைக்கிறவர்கள். அவர்கள் உங்களிடத்திலே பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே அவர்களுடைய ஆவியை உங்களுடைய உள்ளத்திலே பகுத்தறிகிற தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லா தேவ பிள்ளைகளையும் எல்லா ஊழியர்களையும் சந்தேகப்பற்ற வேண்டும் என்று சொல்ல நான் உங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் தூய உள்ளத்தோடு தான் நிற்பீர்கள். ஆனால் உண்மையாகவே அந்த வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்றால், அது பேசும்போது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே டப்பண்டு உங்களுக்கு கிரியை செய்ய வலிக்கணும். நீங்கள் விடுதலையோடு தான் நிற்பீங்க, ஒரு சந்தோஷத்தோடு தான் நிற்பீங்க. ஆனால் அது பேசும் பொழுது என்ன பேசுகிறது, இது எது, எந்த ஆவி என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுவீங்க. அது தேவ ஆவியா சர்ப்பத்தின் ஆவியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவனும் ஏதேனிலே இருந்தவன் தான், கர்த்தருடைய தோட்டத்திலேதான் அவனும் இருந்தான். கவனிங்க, இங்கே அவனது ஆலோசனை பாருங்க, தேவ
கட்டளைக்கு விரோதமாக வருவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்படி? நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க. நீங்க சாகவே சாவதில்லை. இப்போ நமது ஆதி பெற்றோருடைய அந்த ஜீவியத்திலே மாற்றம் உண்டாகிறது. ஒரு வகையான மாற்றம் உண்டாகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்களை படைத்து ஆதரித்து வந்த தேவனை தள்ளி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுகின்ற ஒரு நிலை அங்கே உருவாகிறது. இப்போ பாருங்கள், அவர்களுடைய மறுபக்கத்தை பாருங்கள். அவர்கள் சர்ப்பத்தையும் அதன் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில மனுக்குலத்துக்கு முன்பாக 2 தெரிந்து கொள்ளுதல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? 2 தெரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று சாபம். 2ம் மனுஷனுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. மனுஷன் விரும்பி தெரிந்து கொள்ளலாம். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள். இல்ல சாபம் தான் வேண்டுமா? சாபத்தை எடுத்துக்கொள். அது உன்னுடைய பிரச்சனை. கர்த்தருடைய வேதத்தை கவனியுங்க. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று எலியா தீர்க்கதரிசி சவால் விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மனுஷருடைய நம்பிக்கைகளால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களில் ஒன்றுதான் இந்த பாகால் என்று பெயருடைய தெய்வம். கானானியர் தங்கள் பயிர்ச்செய்கைக்கு செழிப்பை கொடுக்கிற ஒரு தெய்வமாக அதை உண்டு பண்ணி பாகால் என அதற்கு பெயரிட்டிருந்தார்கள். இப்படியே அருமையானவர்களே, பல கடவுள்கள் மனுஷரால் இன்றைக்கு தங்களுக்கென்று உருவாக்கப்பட்டு அவைகளை பின்பற்றுவதை உலகமெங்கும் நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த காலத்திலே இந்த உலகத்தை உலுக்கிய சுனாமியை நீங்கள் பார்க்கிறீர்கள். சுனாமி வந்தது. இந்த சுனாமி வந்து மனிதன் திருந்துவான் என்று பார்த்தால் அவன் என்ன செய்தான்? சுனாமி முடிந்த பிற்பாடு கடல் அலையை போய் அங்கே வணங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். கடல் அலை எழும்பி வரும் அந்த கடல் அலையையே அவன் சென்று வணங்கினான். மனுஷன் திருந்தினானா? இல்லை. அவன் சாபத்தையே தனக்காக தெரிந்து கொள்ளுகிறான். பாருங்க, இவ்விதமாக அவன் தன்னுடைய கரங்களினாலும் தன்னுடைய கற்பனைகளினாலும் உருவானது சிருஷ்டித்து அதை வணங்க ஒரு பெரிய பெரிய கோவில்களையும் கோபுரங்களையும் கட்டியிருப்பதை நாம் சாட்சியாக காணுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு, அதாவது ஆசீர்வாதத்தை விட்டு இன்றைக்கு சாபத்தை விரும்பி ஏற்றுக்கொண்ட மனுக்குலமாய் இந்த பூமி நிறைந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, பாஸ்டர்கள், தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அநேகர் கூட
இன்றைக்கு சாபத்தையே தங்களுக்கென்றும் தங்களுடைய சந்ததிகளுக்கென்றும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்ப முடிகிறதா? நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் ஆயின் நிச்சயமாக நம்ப முடியும். இந்த இடத்திலே இருக்கிற நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், சத்தியத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்காது, இவைகளை புரிந்து கொள்ள சுலபமாக இருக்கும். அவர்கள் இது சாபம் என்று சொல்லி அறிந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த ஊழியரோ தேவஜனமோ உண்மையாக இது சாபம் என்று தெரிந்திருந்தால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. காரணம், அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள், அவ்வளவுதான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாத சந்ததியாகவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும். 2 நினைவுகள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த பூமி சபிக்கப்பட்டது. அருமையானவர்களே, பூமி சபிக்கப்பட்டது. ஆகவே இந்த பூமிக்குரிய சிந்தை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த காலங்களில் பாருங்க, சீனியர் பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப், இப்படி உங்களுக்கு முதலே சொல்லி தந்துக்கிறேன். இப்படி பல பட்டங்களை இன்றைக்கு நாங்கள் காணுகிறோம். இந்த பட்ட பெயர்கள் மற்றும் பாருங்க, நீண்ட அங்கி கூட இன்றைக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க, நாளைக்கு பார்த்தால் நாளைக்கு சீனியர் பாஸ்டர்ங்கிறாங்க, புற பார்த்தா நாளைக்கு திடீரென்று பிஷப் ஆகிறாங்க. அது எப்படி வருதோ தெரியுதில்ல. புற பார்த்தால் பெரிய நீண்ட அங்கி கூட துவங்கிட்டாங்க, கழுத்துல பெரிய குருசு தொங்க போட்டுட்டாங்க. இப்ப அருமையானவர்களே, இன்னமாக மத அடையாளங்களை காண்பிக்கும் அநேக காரியங்களை இன்றைக்கு ஊழியர்கள் எடுத்துக்கொண்டாங்க. என்றால் அந்த அடையாளங்களை போட்டால் நாங்கள் பாஸ்டர் என்று சொல்லி தெரியும். கேட்ட சொல்லுவாங்க, அது பைபிள் காலேஜில் நாங்கள் படிச்சால எங்களுக்கு தந்தேன்னு சொல்லி. பைபிள் காலேஜில் இருந்தா நீ போடணும் கட்டாயமா? பைபிள் காலேஜ் கிணத்துக்குள்ள போய் விழுவேண்டா, நீ போய் விழுவியா? நீ படிக்க போனா படி. உனக்கு தர இன்றைக்கு எத்தனையோ தேவ ஊழியரை நான் அறிஞ்சிருக்கிறேன். அவங்களுக்கு பெரிய இந்த அதாவது வேதத்திலே மிகவும் ஒரு படித்து அதிலே மிகவும் ஒரு ஆய்வுகளிலே பட்டம் பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு பெரிய டாக்டர் பட்டம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை எங்களுக்கு வேண்டாம் என்று நிராகரித்திருக்கிற தேவ ஊழியரையும் நாங்கள் அறிவோம். அருமையானவர்களே, அது வேண்டாம் என்று அது அவர்கள் செய்கிறார்கள். ஸ்தாபனம் செய்கிறது, பைபிள் காலேஜ் செய்கிறது. அருமையானவர்களே, அதை இன்றைக்கு தூக்கி வைத்துக் கொண்டு தங்களை ஒரு மேன்மையான அடையாளமாக விசுவாசிகள் மத்தியிலும் மற்ற ஜனங்கள் மத்தியிலும் தங்களை வேறுபடுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் சிலர் அரசியல் செல்வாக்குகள் இவைகளுக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நன்றாக ஆராய்ந்து கர்த்தருக்குள் தியானித்து பார்ப்பீர்களாயின் இவையெல்லாம் பூமியின் சேறுகள், பூமியின் சகதிகள். இதனை விரும்பி இந்த சேற்றுக்குள்ளே இன்றைக்கு கிடக்கும் மிருகம் என்ன தெரியுமா? பன்றி. இப்பொழுது உங்கள் முன்பாக வைக்கிறேன், நீ பன்றியா ஆட்டு மந்தையா? உங்கள் முன்பாக இந்த கேள்வியை வைக்கிறேன், நீ பன்றியா ஆட்டு மந்தையா? ஆகவே இவ்விதமான சேற்றுகளுக்குள்ளே புரளுகிறவளை பார்த்து, அருமையானவர்களே, நீ இது பன்றியா இது ஆட்டு மந்தையா என்று சொல்லி நீங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய மந்தை அல்லவா? சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே.
பன்றியாக இருக்கும் வரை பன்றியின் குணம் இருக்கத்தான் செய்யும். என்ன குணம் தெரியுமா? சேற்றையே நாடி நாடித்தான் போகும். அது எப்படி நீங்க கழுவி போட்டு விடுங்க, அது அதைத்தான் விரும்பும். இன்றைக்கு பாருங்க, சில பேர் மைக் பிடித்து ஜபிக்கிற மாதிரி, மைக் பிடித்தபடியிலே பிரசங்கிக்கிற மாதிரி, இதுமாய் பக்தி பரவசத்திலே இருக்கிற மாதிரி போட்டோக்கள் எடுத்து தங்களுடைய விளம்பரங்களிலே போட்டுக் கொள்ளுவாங்க. தேவையா? இதை சினிமா நடிகர்கள் செய்கிறார்கள். நாங்களும் அந்த காலம் தொடக்கம் பார்ப்போம். அவர்களுடைய நடிகர்கள் இதுகள் வரும், பெரிய போஸ்டர் எல்லாம் வரும். மாயக்காரர் செய்வார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் யார்? சிந்தித்து பாருங்க. இங்கேதான் கவனியுங்கள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை என்ற அந்த பயங்கரமான அந்த பிரிவுக்குள்ளே தேவ பிள்ளைகள் வந்துவிடக்கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிங்க. இன்றைக்கும் சில தேவ ஊழியர்களை பாருங்க. இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களிலே நான் சந்தித்திருக்கிறேன் பலரை. நான் என்னை ஒரு ஜெப கூட்டத்துக்கு என்னை அழைத்தாங்க. நான் போனேன். என்னை அங்க முன்னுக்கு அவங்க கூப்பிட இல்லையே. ஒரு 2 நிமிஷம் என்னை முன்னுக்கு கூப்பிட்டு என்ன பேச வைத்திருக்கலாம் அல்லவா? அல்லது என்னை முன்னுக்கு கூப்பிட்டு ஜெபிக்க வைத்திருக்கலாம் அல்லவா? என்னை அவங்க கனப்படுத்த இல்லை. நான் ஒரு பாஸ்டர் அல்லவா? நான் ஒரு ரெவரண்ட் அல்லவா? நான் ஒரு பிஷப் அல்லவா? அவர்கள் என்னை பிரதர் என்று சொல்லி கூப்பிடுறார்கள். இனிமேல் நான் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், என்னை மதிக்காத இடத்துக்கு நான் போக மாட்டேன் என்று சொல்லுவதை நான் கேட்டுக்கொண்டுதான் ஆயிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் பாருங்கள், தாங்கள் போகும் இடமெல்லாம் மனுஷருடைய மகிமையை தேடுறாங்க. பாருங்க, மனுஷருடைய மகிமையை விரும்புறாங்க. முதன்மையான இடத்தை என்ன செய்கிறார்கள்? எதிர்பார்க்கிறார்கள். முதன்மை ஆசனத்தை எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இடத்திலே ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம் நடந்தது. அந்த நடந்த பொழுது அங்கே சென்ற அந்த ஊழியர்கள் மத்தியிலே முதலாவது அதை ஆரம்பித்து விட என்னை விட வேண்டும் முதலாவது என்று அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி உண்டாகிவிட்டது. அல்லது நான் இந்த கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், நான் முதல் ஆரம்பிக்க வேண்டும். இதற்குள்ளே பிரச்சனைப்பட்டு கடைசியாக என்ன செய்தார்கள்? சிலர் அதை விட்டு வெளியேறிவிட்டாங்க. எப்படி இருக்கிறது? அருமையானவர்களே, என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை ஆண்டவர் என்ன சொல்றார் என்று பைபிள்ல படிக்க இல்லையா? இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பிரிவுக்குள்ளே இவர்கள் வந்து விடுகிறார்கள் என்பதை பாருங்கள். உணரவில்லையா அவர்கள்? இன்னும் சில ஊழியர்கள் பாருங்க, தாங்கள் அழைக்கப்படும் கூட்டங்களில தாங்கள் தான் தலைமை வகிக்க வேணும், இல்லையா நாங்க அங்க வரமாட்டோம். அப்படி ஓப்பனா சொல்றாங்களே, நாங்க அழைக்கிறேன், நாங்க ஆரம்பிக்கிறேன்டா நாங்க வர்றோம், தலைமை அங்க நம்ம தலைமை தாங்க விடுறேன்டா நாங்க வர்றோம், அல்லது வரமாட்டோம் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? அல்லது ஏதோ ஒரு போக்கு சொல்லி என்ன செய்வாங்க? போகாமலே நின்று விடுவாங்க. முதல் அறிவாங்க, ஆராய்வாங்க, ஆறு வராங்க, இவர் வர்றாங்க, ஆறு முன்னுக்கு நின்று நடத்துறாங்க, மெல்லவாக இவங்க போகாம விட்டுருவாங்க. தேவ ஊழியத்தை இன்றைக்கு எத்தனை பேர் ஆதாய தொழிலாக கொண்டிருக்கிறாங்க? சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை தங்களுக்கு ஆதாய தொழிலாக, ஒரு இடத்துக்கு போகணும் என்றாலும் அவருக்கு ஏதோ ஒரு வருமானம் கொடுக்கணும், ஒரு ஆத்மாவை சந்திக்க போகணும்னாலும் ஒரு வருமானம் கொடுக்கணும், இல்லாட்டி அவர் போக மாட்டார்.
ஏதோ ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அவருக்கு ஒரு வருமானம் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றுமாக பாருங்க, ஒரு தேவ சித்தத்தை விட்டு தங்கள் சித்தத்தின்படி ஊழியங்களை நடத்துவது, தங்கள் சித்தத்தின்படி தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவது, தங்களுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்வது. இவ்வகையினர் எல்லாரும் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் என்ற பயங்கரமான பிரிவுக்குள்ளே அவர்கள் வந்து விடுகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியரே, நம் கர்த்தர் இயேசுவின் இந்த பயங்கரமான இந்த வார்த்தை உலகத்தாருக்கு, புற மத மக்களுக்கு மட்டுமன்று ஒருபோதும் எண்ணி விடாதீங்க. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது உங்களுக்கு, எங்களுக்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே, அதாவது தேவனுடைய சபையிலே என்று சொல்லப்படும் பொழுது இந்த 4 சுவர் உள்ள கட்டடங்கள் அல்ல, நம்மிலே துவக்கம் காலமாயிருக்கிறது என்பது புதிய ஏற்பாட்டின் ஜனங்களுக்கு மகா பயங்கரமான ஒரு செய்தியாயிருக்கிறது என்பதை 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஏன் இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எச்சரித்து சொல்லுகின்றார். வாசிப்போமா? எரேமியா 25ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதோ தீங்கை கட்டளையிட என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அனைவருக்கும் கர்த்தர் எச்சரிக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கும், இன்னுமாக பிற ஜனங்களுக்கும், சகல மனுக்குலத்துக்கும் எச்சரிக்கிறார். இது இப்படி இருக்க, அருமையானவர்களே, இனி புறம்பே இருக்கிறவர்களை குறித்தும் நாம் சிறிது பார்ப்போம். அதாவது இன்றைக்கு உலகத்தார், பிற மதத்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லும் மதிகேடர் போன்றோரை இங்கே நோக்கி வரும் மகா பயங்கரமான வார்த்தை என்ன தெரியுமா? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். பார்த்தீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நியாய தீர்ப்பை அடைவோர் பங்கடையும் இடம் எது தெரியுமா? அங்கே வேதம் சொல்லுகிறது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அங்கே இரவும் பகலும் சதாகாலமும் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்த பைபிள் எச்சரிக்கிறது. அருமையானவர்களே, பிரியமான நண்பர்களே, நீங்கள் பணம் பொருள் படைத்தவர்களாயிருக்கலாம், உலகத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கலாம், உலகத்திலே ஒரு மேன்மையானவர்களாக நீங்கள் போற்றப்படலாம். நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ன தெரியுமா? எங்களுக்கு இயேசு தேவையில்லை, இயேசுவை பின்பற்றி செல்லுகின்ற நபர்கள் அது ஒரு பிச்சைக்கார கூட்டம் என்று அவரை பின்பற்றி வர மறுத்து அவரை தள்ளிவிடுகின்றீர்கள் அல்லவா? நம்முடைய அனுபவங்களிலே கண்டுகொண்டிருப்பதை நாம் சொல்லுகின்றோம். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், உண்மை. அவரை மேன்மையான ஒரு தெய்வமாக காணுகிறீர்கள், நல்லது, அது மறுக்கவில்லை. ஆனால் அவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே. அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவின் சுவிசேஷத்தை இன்றைக்கு அறிவிக்கும் இடத்திலே இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் சென்று அமர்ந்திருந்து சுவிசேஷத்தை கேட்க மனதற்று போயிருக்கிறீங்க அல்லவா?
காரணம் என்ன தெரியுமா? அது ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள் இருக்கிற இடத்திலே அவர்களோடு நாமும் சென்று, நாம் மேன்மக்கள் அல்லவா, நாமும் சென்று அமர்ந்திருக்கிறதா? நாம் மேன்மக்கள், மக்களால் போற்றப்படுகிறவர்கள், நாங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறவர்கள், நாங்கள் ஒரு ஒரு பாரம்பரிய சபையின் போதகர், நானெல்லாம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற இந்த மக்கள் மத்தியிலே போய் நிற்கலாமா? அதாவது உலக பேச்சின் பழக்கத்திலே நான் சொல்லுகிறேன், இந்த பரதேசிகள் இருக்கிற இடத்திலே நாங்கள் போயிட்டு இந்த மேன்மக்களாகிய நாங்கள் போய் இருக்கலாமா? எங்களுடைய மதிப்பென்ன? எங்களுடைய உடுப்புக்கு மதிப்பென்ன? அருமையானவர்களே, இப்பொழுது சத்தியத்தை கூறுகிறேன். இந்த பரதேசிகள் இருக்கிறார்கள் அல்லவா, உலக பேச்சுவாதை சொல்லுகின்றேன், இந்த பரதேசிகள் போய் அங்கே அமர்ந்து கொண்டிருந்து அந்த வீதியிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே. இந்த பரதேசிகள் இருக்கிற இடத்தில் தான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். இயேசு கூடவே இருக்கிறார். அவரே சொல்லுகிறார், இயேசுவே சொல்லுகின்றார், என் நாமத்தினாலே கூடி நிற்கிறவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். ஆகவே அங்கு கூடி நிற்கிற இந்த பரதேசிகள் என்று இந்த உலகம் பார்க்கிறதே, அவர்கள்தான் மிகவும் கர்த்தருடைய பார்வையிலே பாக்கியவான்கள். ஆனால் அவர்கள் பரதேசிகள். இவர்களுடைய இடத்திலே நான் போயிருக்கலாமா? என்னுடைய ஸ்தானம் என்ன, என்னுடைய நிலை என்ன என்று சொல்லி நீங்கள் வர மனதிற்கு இருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் மத்தியிலே இருப்பவன் யார்? உங்களை பாதாளத்திற்கு அழைத்து செல்ல காத்திருக்கும் பிசாசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்தையா சாபத்தையா எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 61ஆம் அதிகாரம் 1 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு அங்கே சுட்டி காட்டுகின்றார். யார் அந்த தரித்திரர்? கர்த்தர் இயேசுவை தங்கள் மீட்பராக அறியாமல் இந்த உலகத்திலே வாழும் அனைவரும் தேவனுடைய பார்வையிலே தரித்திரர் தான். ஆம் அருமையானவர்களே, 1 கொரிந்தியரிலே நீங்கள் 2வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரிலே 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். ஆம் அருமையானவர்களே, இந்த உலகம் பார்க்கிற விதம் வேறு, தேவன் பார்க்கிற விதம் வேறு. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் அங்கே நோக்கி பார்க்க வேண்டும். வேறு ஒன்றும் இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்க கூடாது என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்ற அந்த அப்போஸ்தலருடைய தொடர்ந்து பார்க்கும் பொழுது கூட இந்த உலகம் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறதில்லை என்பதையும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதியிருக்கிறதை பாருங்க. ஆம், தரித்திரர் யார் என்பதை விளங்கும். ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய கர்த்தர் இயேசு பரலோகம் செல்லும் முன்பு என்ன செய்தார் தெரியுமா?
தன்னுடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கட்டளையை கொடுக்கிறேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஊழியர்கள், நாம் பெரும் பட்டம் பெற்றவர்கள், இன்றைக்கு நாம் படித்தவர்கள், நாம் மனுஷருடைய மதிப்புக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். நீ புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. ஏன் புறப்பட்டு போறதுக்கும் பணம் வேண்டுமா? புறப்பட்டு போறதுக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நடைபெறுகின்ற வேதனையான காரியங்கள் இதுதான். உன்னோட கர்த்தர் இருக்கவே மாட்டார், இருக்கவே மாட்டார். உன்னை அழைத்தது கர்த்தர். அவர் கட்டளை இடுகிறார், புறப்பட்டு போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்க. இன்றைக்கு சகல ஜாதிகளுக்கும் கர்த்தருடைய சகல ஜாதிகளும் கர்த்தருடைய பார்வையிலே தரித்திரர் தான். சகல ஜாதிகளும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற போப் தொடக்கம் வீதியிலே கிடக்கின்ற ஏழை வரை, ராஜாக்கள் தொடங்கி வீதியிலே உணவுக்காக ஏங்கி கிடக்கின்ற அந்த மனுஷர்கள் வரை, இன்னுமாக வானளாவிய கோபுரங்களை கட்டி கொண்டு மக்கள் இன்னும் கட்டி குடியிருந்து கொண்டு மக்கள் தொடக்கம் அந்த அவ்விதமான உயர்ந்த கோபுரத்திலே இருக்கிற மக்கள் தொடக்கம் வீதியிலே கிடக்கிற மக்கள் தொடக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வரைக்கும் எல்லோரும் கர்த்தருடைய பார்வையிலே தரித்திரர். இதுதான் உங்களுக்கு கர்த்தர் பரலோகம் தந்திருக்கிற பேர், தரித்திரர். நீங்களோ மற்றவர்களை பார்த்து தரித்திரர் என்று சொல்லி போட்டு நீங்கள் மேன்மக்களாக உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இவர்கள் அனைவருமே, இவ்விதமான தரித்திரர்கள் அனைவருமே கடவுள் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிற மதங்களுக்கும் பாரம்பரிய இந்த கிறிஸ்தவ மதங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. எந்த ஒரு மதத்துக்கும், அது பாரம்பரிய கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் அல்லது பிற மதங்களாக இருக்கலாம், அருமையானவர்களே, அந்த மதங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. சத்தியத்தின்படி உங்களுக்கு அறிவிக்கிற எப்பொழுதுமே தான் அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, அதற்குள்ள மதம் மாறிட்டாங்க, அங்க போயிட்டாங்க, மதத்துக்கு மதம் மாறி போயிட்டாங்க எல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. மதத்துக்கும் நாங்கள் அறிவிக்கிற ஜீவ உள்ள தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. மாறினா மாறிக்கொண்டு போட்ட நாரும் நமக்கு என்ன? அது இன்றைக்கு அவ்விதமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பணத்துக்காக ஏதோ ஒரு மதத்திலிருந்து ஒரு மதத்துக்கு மாறுறாங்க, பொருளுக்காக ஒரு மதத்திலிருந்து ஒரு மதத்துக்கு மாறுறாங்க, இன்னுமாக கல்யாணத்துக்கு மாறுறாங்க, வேற காரியங்களுக்கு மாறுறாங்க, மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. அது மதமாற்றம். நாம் அறிவிக்கிறது இந்த விதமான சேட்டை விட்டு வெளியே எழும்புகிற ஏறிவா, இவ்விதமான சேற்றை விட்டு நீ வெளியே வா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் ஒருவர் தான். அருமையானவர்களே, அவருக்கு மதம் கிடையாது. இன்றைக்கு ரோமான் கத்தோலிக்க மதத்திலே நான் முந்தி இருந்தேன். ஆம், அந்த ரோமான் கத்தோலிக்க மதத்திலும் அங்கே தேவன் இல்லை. கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு இயேசு என்ற நாமத்தினாலே இறங்கி வந்தாரே, ஏன் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தாரா அல்லது ஒரு ரோமான் கத்தோலிக்க மதத்தை ஸ்தாபிக்க வந்தாரா அல்லது ஒரு போப்பை நியமித்து விட்டு போறதுக்கு வந்தாரா? இல்லையே.
ராஜ அரண்மனையிலே இருந்து ராஜாவாக உலக மத தலைவராக இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுட்டு போனாரா? இல்ல. ஆண்டவரையே இந்த உலகத்துல ராஜாவாக இருப்பதற்காக ஜனங்கள் விரும்பிய பொழுது, அவரை பிடித்து கொண்டு போக வரும் பொழுது அவர்களுக்கு மறைவாக அவர் போய்விட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. அப்படிப்பட்டவர் உங்களை ராஜாவாக்கி ஆசனத்திலே அமர்த்தி விட்டு போட்டு போவாரா? அதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்காகத்தான தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், உங்கள் மதத்தை விட்டு, உங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகளை விட்டு வெளியே பாருங்கள். நீங்கள் தன்னைத்தான் வெறுத்து, உங்களை வெறுத்து, உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுங்கள் என்றுதான் நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசுவை பின்பற்றுங்க. இதுதான் அவருடைய போதனை, அவருடைய கட்டளை. இதுதான். உயரமான கோபுரங்களையும் பெரிய பெரிய அலங்காரமான கட்டிடங்களையும் பார்த்து கடவுளை தேடி இன்றைக்கு ஓடுகிறீர்களே. ஏன் இன்றைக்கு எல்லோரும் தான், இன்றைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் தான் எல்லோரும் ஓடுகிறீர்களே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அருமையானவர்களே, எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லி போடாதீங்க. ஏனென்றால் அந்த போக்கு சொல்ல இடம் இல்லை. இப்பொழுது பாருங்கள், ஏனெனில் இன்றைக்கு எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது தவறு என்று சுட்டிக்காட்டப்படுகிறது, இதுதான் சரியான வழி என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லி போக்கு சொல்ல இடம் இல்லை. காரணம் என்ன? நீங்கள் கேட்பதற்கு மனதற்றிருக்கிறீர்கள். இது கடின உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று அசட்டை பண்ணி நடக்கிறீர்கள். மீண்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களிலே அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு இவ்வளவு பெரிய மில்லியன் கணக்கில் செலவழித்து சபைகள் கட்டுகிறார்கள். இது வேதத்திலே பாருங்கள், தங்களுக்கு பெயர் உண்டாக படியாக பாபேல் கோபுரத்தை கட்டினார்களே. இதுதான் இன்றைக்கு நடைபெறுகிறது. அப்படியாயின் இந்த பெரிய அழகிய கட்டடங்களை கொண்ட கோவில்கள், ஆலயங்களிலே யாரை பார்க்க போகிறீர்கள்? ஒரு விசை உங்களையே கேட்டு பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அங்கே இல்லை. அப்படியாயின் நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கின்றேன். ஒவ்வொரு மக்களையும் பார்த்து கேட்கிறேன். பெரும் கூட்டங்களை பார்த்து போகிறீர்களா? ஆம் நண்பர்களே, சகோதரர்களே, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் என்ற அந்த மகா பயங்கரமான வார்த்தைக்குள்ளே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்குத்தான். இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் அறிய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஹோலி லேண்ட் என்று சொல்லி இஸ்ரவேல் நாட்டுக்கு பெருந்தொகையான பணத்தை செலவழித்து ஓடிக்கொண்டு போகிறீர்களே, ஓடி போகிறீர்களே. இதற்கு சில ஆவிக்குரிய பாஸ்டர்கள், ஊழியர்கள் கூட ஜனங்களுக்கு வழிகாட்டுதலா இருக்கிறாங்க. அருமையானவர்களே, சரித்திரம் அறிய அதை பார்ப்பதற்கு, அந்த காரிய அந்த இடங்களை பார்க்க நீங்கள் அது சம்பந்தமாக போவது தவறு அல்ல. அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லோரும் அப்படி போவதில்லை. கவனிங்க, இந்த ஹோலி லேண்ட் என்று பெயர் சூட்டியது யார்? யார்? எப்பொழுதும் யோசித்து பார்த்தீர்களா? அது ஒரு மதம். அந்த மதமானது தன்னுடைய வியாபார நோக்கத்திற்காக இந்த பெயரை அதை சூட்டி இருக்கிறார்கள். சில பாஸ்டர்கள், ஊழியர்கள் கூட தங்களுடைய மூட நம்பிக்கைகளை தங்களுடைய சபையினருக்குள் புகுத்தி விடுகின்றார்கள். ஹோலி லேண்டுக்கு போய் வந்தால் அது ஒரு விசேஷித்த ஒரு தேவ வல்லமை யால் நிரப்பப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள்.
அங்கே சென்று ஞான ஸ்நானம் பெற்றால் அல்லது அங்கே சென்று திருமணம் செய்தால் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஜனங்களுக்கு. தாங்களும் அந்த மூட நம்பிக்கைகளுக்குள்ளே இருப்பது மட்டுமல்ல, அந்த ஜனங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னும் இவர்கள் விடுதலை பெறவில்லை. இன்னும் தரித்திரராகவே இவர்கள் காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நண்பர்களே, சகோதரர்களே, தரித்திரராகிய நீங்கள் யாராக இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனை நீங்கள் தேட வேண்டும். நீங்கள் அவரை தேடி அந்த கோயில், இந்த கோயில், அந்த யாத்திரை ஸ்தலம், இந்த யாத்திரை ஸ்தலம், அந்த புண்ணிய ஸ்தலம், அந்த புனித பூமி என்றெல்லாம் ஓடாதீங்க. இன்னும் பாருங்கள், தரித்திரரான விசுவாசிகள் இன்றைக்கு அங்கே அந்த ஊழியர் வந்திருக்கிறார், அங்கே இந்த வல்லமையான ஊழியர் வந்திருக்கிறார், இவ்விதமாக அங்கே இன்னார் வந்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அன்றைக்கென்று விசேஷமாக பொன்னாபரணங்களை அணிந்து, இன்றைக்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி அங்கே என்ன செய்கிறார்கள்? ஓடுகிறார்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை தேடியா போகிறீர்கள்? கவனியுங்கள். நீங்க அங்கெல்லாம் ஓடுறீங்களே, அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களை தேடி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறதை அறியாம இருக்கிறீங்களே. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நண்பர்களே, கொஞ்சம் சிந்தியுங்க. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு பொன், வெள்ளி, கல் ஆகியவற்றினாலே ஆன சிலைகளாக தேவனை எண்ணி பார்ப்பது ஒரு நம்ப முடியாத ஒரு செயலாக இருக்கிறது. பொன்னால, வெள்ளியினாலே, கல்லால ஒரு நம்ப முடியாத ஒரு செயலாக இருக்கிறது. மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கப்பட்ட சிலைகள், சொருவங்கள் மனிதரை போல மேன்மையானவைகள் அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் மனிதர்கள், நீங்கள் மேன்மையான மக்கள், தேவனால் படைக்கப்பட்ட மக்கள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின இறைவனாலே படைக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் பாருங்கள், சில பேர் தேவனை தேட, அவரை அறிய டைம் இல்லை என்று சொல்லி சொல்லுவாங்க. டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை. அவர் உங்களுக்கு அருகில தான் இருக்கிறார். உங்களுக்கு அருகில தான் இருக்கிறார். நீங்கள் தான் என்ன செய்யணும்? அவரை பார்க்க டைமை எடுக்க வேண்டும். அவரிடத்திலே போக, அவரோடு சம்பாஷிக்க, அவரை அறிந்து கொள்ள நீங்க தான் டைம் எடுத்து போக வேண்டும். டைம் உங்களை தேடி வராது. கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐசுவரியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் டைம் எடுக்காவிட்டால் ஒரு நாள் வரும். அது மகா பயங்கரம். அது மகா பயங்கரமானது. இன்று நீங்கள் டைம் இல்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து என்ற அளவற்ற ஐசுவரியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் டைம் எடுக்காவிட்டால் ஒரு நாள் வரும், நிச்சயம். அது பயங்கரமானது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே 25 தொடக்கம் 30 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆம், ஆம், எல்லாம் செய்தீங்க,
எல்லாம் அசட்டை பண்ணி போனீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் அவர்கள் தங்கள் பலியின் பலனை புசிப்பார்கள். தங்கள் பலியின் பலனை புசிப்பார்கள். அருமையானவர்களே, நன்றாக வாசித்து தியானியுங்க. வீட்டிலே இருந்து இந்த வார்த்தையை நன்றாக வாசித்து பாருங்க. அவர் வாசல் படியிலே நின்று தட்டுகிறார். அருமையானவர்களே, வாசல் படியில் என்று தட்டுகிறார். ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டும் கதவை திறக்காமல் இருந்தால், நேரமில்லை என்று அவரை தள்ளி விடுவீர்களாயில் ஒரு டைம் வரும், நிச்சயம் வரும். அதிலே எந்த மாற்றம் இல்லை. தேவனுடைய வார்த்தை போய் சொல்லாது. அப்பொழுது நீ கதறுவாய், கதறி கூப்பிடுவாய். நீ பயப்படும் காரியம் புயல் போல உன்னிடத்திலே வரும். ஆபத்து சூறாவளி போல வரும். நெருக்கமும் இடுக்கண்ணும் உன்னை நோக்கி வரும். அப்பொழுது நீ அவரை நோக்கி கூப்பிடுவாய். நீ அப்பொழுது அவரை காணவே மாட்டாய். அப்பொழுது அவர் உன்னை பார்த்து என்ன செய்வார்? எள்ளி நகைப்பாராம் என்று சொல்லி அவர்தான் சொல்லுகின்றார். உன்னுடைய நிலைமையை பார்த்து எண்ணி நகைத்து கொண்டிருப்பேன். உன்னுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பயங்கரம் என்று சிந்தித்து பாருங்க. எவ்வளவு பயங்கரம்! என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் நிலை மகா பயங்கரமானது என்ற இந்த கர்த்தர் இயேசுவின் வார்த்தை எனக்கும் எமக்கும் உங்களுக்கும் அனைத்து சபைகளுக்கும் ஊழியருக்கும் உலகத்துக்கும் இது மாபெரும் எச்சரிப்பாகும். ஆமீன்.